Hey guys, welcome back to PK Lifestyle. இன்னைக்கு ஆப்ஷன் ஷோல்டர்ஸ் வந்து ஃபேஸ் 3 ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. அண்ட் தந்தூரி சிக்கன் மேரினேட் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஜிம் போயிட்டு வரக்குள்ளே டீப் ஃப்ரீஸ் ஆயிரும். வந்து பார்க்கலாம். பிடிச்ச கையோட பனானா ஐட்டம் வச்சு பால் வந்துருச்சு. ஸோ காலையில் வந்து பனானா மில்க் ஷேக் அண்ட் வந்து தந்தூரி சிக்கன் இருக்குது. ஸோ வந்து ப்ரோட்டீன் கார்ப் ஃபேட் ஃபைபர் எல்லாமே வந்து காலையில் வந்துடும். அண்ட் வந்து இப்போ வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சிங் முடிச்சுட்டு ஒரு 30 to 45 minutes வாக்கு. அதோட வந்து காலையில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை முடிஞ்சிடும். ஸோ வந்து அதை முடிச்சுட்டு நான் மீல் ப்ரெப் வந்து காட்டுறேன். நேற்று பொட்டேட்டோ லிட்டில் மில்லட்டும் செய்யும்போது நிறைய தண்ணி வந்து கீழே செஞ்சிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு மொத்தமாக கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு என்னோட குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக எல்லாம் க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சாச்சு. இப்போ வந்து சிக்கன் ரெடி பண்ணிடலாம். நேற்று மாதிரியே தான் அந்த ஹரியாலி சிக்கன் டிக்கால் எப்படியே மஸ்டர்ட் ஆயில் ஊற்றணும். இதுக்கு இப்போ மஸ்டர்ட் ஆயில் ஊற்ற போகிறேன். ஏன்னா நான் ரெசிபி அப்போ வந்து பீனட் ஆயில் யூஸ் பண்ணிட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மஸ்டர்ட் ஆயில். மஸ்டர்ட் ஆயில் மெயினாகவே வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக தான் வந்து போடுறது. அப்போ தான் அந்த தந்தூரி அந்த கடையில் இருக்க டேஸ்ட் அப்படியே வரும். இப்போ வந்து இதை 14 minutes வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 7 minutes வந்து ஒரு சைடும் ஃப்ளிப் பண்ணிட்டு இன்னொரு 7 minutes. இப்போ கார்னுக்கு வந்து தண்ணி வந்துட்டுருக்கு. கார்னும் பீனட்ஸும் வந்து வேக வச்சிடலாம். ஸோ பீனட்ஸ் அப்படியே நேற்று போட்டு வேக வச்சதும் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே எப்படி பாயில் பீனட்ஸ் இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நேற்று 8 minutes வச்சிருப்பேன். இன்றைக்கி 10 minutes வந்து வைக்க போகிறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா 10 minutes மூடி வச்சு வைக்க போகிறேன். பீனட்ஸும் கார்ன் எடுத்து வச்சாச்சு. தண்ணி கொதிக்கணும். அந்த கேப்பில் வந்து பனானா ஸ்மூத்தி செஞ்சிடலாம். பனானா வந்து 200 grams இருக்குது. 200 grams வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து எவ்வளோ வேணா ஊற்றலாம். கம்மியான பால் ஊற்றினீங்கன்னா ஸ்மூத்தி மாதிரி வரும். எக்ஸ்ட்ரா ஊற்ற மில்க் ஷேக் வரும். இன்னும் நிறையா ஊற்றுனீங்கன்னா பனானாவோட மைல்டு ஃப்ளேவர் இருக்கும். ஒரு மாதிரி பனானா இன்ஃப்யூஸ் மில்க் மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ என்னென்னா லைட்டாக மட்டும் மில்க் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சிடணும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் மில்க் ஊற்றணும். இல்லைனா பனானா வந்து கொஞ்சம் பெருசாக அப்படியே இருக்கும். பால் வேறு கொதிக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் தான் பால் ஊற்றணும். நான் டைம் இல்லாதனால அப்படியே ஊற்றுறேன். அவ்வளோதான். மிஷினே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பால் ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக பிளேடு போயிடும். ஸோ நான் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துருவேன். மில்க் ஷேக்காக இருக்குது. பனானாவோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். பால் வந்து அப்படியே வச்சிருக்கேன். ஒரு வேளை தேவைப்படுச்சுன்னா பால் அப்படியே கூட ஊற்றிக்கலாம், மிக்சியில் போடாமல். ஸோ பனானா ஸ்மூத்தி ரெடி. இப்போவே குடிக்கணும் போல இருக்குது. ஆனால் இப்போ குடிக்கக்கூடாது. நான் குளிச்சு முடிச்சுட்டு வந்து தான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடுவேன். ஓகே கைஸ், சிக்கன் தந்தூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து க்ரீன் சட்னி தான் நல்லா இருந்திருக்கும். நான் ரெடி பண்ணணும்னு நினச்சேன், பட் ரெடி பண்ணல. பட் இப்போ சும்மா சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி இது வாங்கிட்டு வந்து 2 நாளா 3 நாளான்னு தெரியல. ஆனால் கன்ஃபார்மாக 2 நாளாக இருக்கும். தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் கொத்தமல்லியை. கிட்டத்தட்ட எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன பண்ணேன்னா மேலே மட்டும் கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். வெளியவே தான் வச்சிருக்கேன், ஃப்ரிட்ஜிலாம் வைக்கல. நல்லா இருக்குது. ஆக்சுவலி 1-2 இடத்துல மட்டும் இதாக இருக்குது. அதை மட்டும் வேஸ்ட் எடுத்துடலான்னு இருக்கேன். ஸோ நீங்களும் வேணால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இது பெரிய ரூட்டாக இருக்கனால தாங்குதா என்னன்னு தெரியல. ஸோ டைம் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு கையோடு அதை எடுத்துடலாம் வெளியே. பீனட்ஸும் ரெடி. இப்போ வந்து இதை போட முடியாது. ஸோ வந்து பாக்ஸ் வந்து எடுத்து வச்சிடலாம். அப்புறமா இதுவும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். இதை வந்து இப்போ குடிக்க போகிறேன். ஸோ இப்போ ரெடி ஆகிட்டு மற்ற பிளான்ஸ்லாம் சாயந்தரமாக சொல்கிறேன். பை. கைஸ், கடைசி மீலுக்கு வந்தாச்சு. 300 grams பொட்டேட்டோ அண்ட் 2 tablespoon ஆயில். நேற்று மாதிரியே தான். ஆனால் வந்து தயிர் அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. லிட்டில் மில்லட்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் பொட்டேட்டோ மட்டும்தான். அதோட வந்து இன்றைக்கி முடிச்சு 2800 calories இன்றைக்கி. ஸோ ஆல்ரெடி வந்து 300 சர்ப்ளஸில் இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே தான் பர்ன் பண்ணுவோம். அதை ஈஸியாக பர்ன் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா அது இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 calories பர்ன் பண்ணும். அது வந்து ரொம்ப ஈஸி. அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி பாக்ஸிங்லாம் இருக்காது. இன்றைக்கி பாக்ஸிங், ஷேடோ பாக்ஸிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ எதனால் இன்றைக்கி பாக்ஸிங் அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புண் இருக்குது, அன்னைக்கான புண் இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒரு கீரல் இருக்குது. ஸோ நிறைய வீரத்தழும்புகள் இருக்கனால டெய்லியும்லாம் வந்து பாக்ஸிங் பண்ண முடியாது. ஏன்னா அதுலேருந்து திரும்பி ரெக்கவர் ஆகணும். ஸோ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வந்து அதை பண்ணுவோம். ஷேடோ பாக்ஸிங் பண்ணலாம், பட் வந்து அதை விட வந்து இன்னும் நிறைய ட்ரைனிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ மார்ஷல் ஆர்ட்ஸில் நிறைய பண்ணுவேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து நுண்சக்கு பண்ண போகிறோம். அதில் வந்து ப்ராக்டிஸ் தான். ஏன்னா நான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மூவ்ஸ் தான் கற்றுருக்கேன். அந்த 3 மூவ்ஸையே திரும்பி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஈச் வந்து 100 times பண்ண போகிறோம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இது பண்ண போகிறோம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இது என்னென்னா 4 arms பண்ணணும். இன்றைக்கி 4 arms வந்து ஹேண்ட் கிரிப்பரில் பண்ணுவேன். ஸோ அது வந்து இன்றைக்கி இருக்குது. அண்ட் அதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 arms பண்ணுவேன். 4 arms வந்து பார்த்தீங்கன்னா அது ஹேண்ட் கிரிப்பரில் பண்ணுவேன். அது ஒரு 4 வேரியேஷன் இருக்குது. ஸோ அது எவ்வளோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஐசோமெட்ரிக் ஹோல்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மார்ஷல் ஆர்ட்ஸில் ஐசோமெட்ரிக் ஹோல்டிங் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் பண்ணுவேன். அந்த ஐசோமெட்ரிக் ஹோல்டு தாண்டி அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேண்ட் கண்டிஷனிங் அதோட வந்து முடிக்கிறோம். அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்ட்ரெச்சிங்கோட இந்த டே வந்து முடிக்கிறோம். எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுதுன்னு தெரில, பட் 600 calories தான் எனக்கு இருக்குது. மேபி இது கூட சேர்ந்து ஒரு 2 to 3 பனானா சாப்பிட்டோன்னா இன்னொரு 100 gram ஆட் ஆயிரும். ஒரு
89 கேலரிஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் 100 கிராம் பனானா சாப்பிட்டோம்னா. அவ்வளோதான். நான் இன்னைக்கு வீடியோ வந்து டைம் லேப்ஸில் போடாமல் அப்படியே ஃபுல் லென்த்தில் காட்டலான்னு இருக்கேன். ஸோ கவுண்டிங்கோட நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது ஃபுல் லென்த்தில் போடலான்னு இருக்கேன். அது வந்து எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியாது, ஆனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பொட்டேட்டோ ரெடி. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆக்டிவிட்டிக்குள்ளே போவோம். ஸோ கேலரிஸ் ட்ராக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு 2 தான் பண்ண போகிறேன். 100 டைம்ஸ் பண்ண போகிறேன். ஸோ 50 டைம்ஸ் பிடிக்க போகிறேன் அண்ட் 50 டைம்ஸ் வந்து ஜஸ்ட் ஹிட் மட்டும். ஃபஸ்ட்டு 50 டைம்ஸ் ஹிட்டு பண்ணிடலாம். 1 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. So next standard 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. இப்போ கீழே வந்து ஹோல்டு பண்ண போகிறோம். அதில் 50. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 21 பிடிக்கல. 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 49 பிடிக்கல, வெயிட் பண்ணிட்டேன். 49 50. ஸோ இதில் 50 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 21 ஒழுங்காக பிடிக்கல. 21
22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. ஸோ இதுலேயே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே நெக்ஸ்ட் மெத்தடு இதை டோட்டலாக 50 டைம்ஸ் பண்ண போகிறோம். இந்த சைட் 50 அண்ட் இந்த சைட் 50 டோட்டலாக. ஸோ எப்படின்னா இப்படி வந்துட்டு ஒரு ரொட்டேட் வச்சுட்டு இப்படி பிடிக்கணும். ஸோ அப்படி வச்சா ஒரு கவுண்ட் முடிஞ்சு. ஸோ 2, 3 ஃபெயிலியர், 3, 4, 5, 6, 7, 8 failure, 8, 9 partial. Okay, go 3 meter 9, 9, 10, 11, 11 failure, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 23 failure, 23, 24, 25. ஓகே, இந்த ரிஸ்ட் வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹேண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி இந்த சைட் 25 வரும். 1, 2 failure, 2 again failure, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 failure, 9, 10 failure. லெஃப்ட்ல கோஆர்டினேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகுது. 10 பார்ஷியல் தான். ஓகே, 11 பார்ஷியல், 11, 12 again partial, 12, 13, 13 failure, 13, 14, 15, 16, 17, 18 failure, 18, 19, 20 failure, 20, 21, 22, 23, 23 failure, 23 corrected, 24 failure, 24, 25. நெக்ஸ்ட் ஹேண்ட் சேஞ்ச் செல்வி ஹேண்ட் சைட் 25. லெஃப்ட் தான் சரியான பெயின், நிறைய அடி வாங்கிடுச்சு கையில். failure, 1, 2, 3, 4, 4 failure, 4, 5 failure, 5, 6, partial, 7, 8, 9 failure,
10 failure, 10, 11, 12 failure, 12, 13, 14, 15, 15 failure, 15, 16, 17, 18, 19 failure, 19, 20, 21, 22, 23, last two more, and last one. Let's the pay. Failure, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 11, 12 failure, 12 again failure, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Last 5 more. 1 failure. Last 4 more. Last 3 more. And last 2. And the last one finished. The rest எடுத்துட்டு நெக்ஸ்ட் போவோம். இன்வெர்ட் ஸ்பின்னிங். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நான் 8 போட போகிறேன். 8 வந்து இந்த கையில் ஒரு 50 டைம்ஸ் அண்ட் இந்த கையில் ஒரு 50 டைம்ஸ் போட்டால் இது ஒரு ஒர்க் அவுட்டு. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. ஓகே 50 போதும். நான் அடுத்த ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த ஹேண்டில் இதான் கொஞ்சம் கஷ்டம். லெஃப்ட்டில் வந்து கோஆர்டினேஷன் இல்லை. ஓகே ஸ்டார்ட். 1, 2, 3, 4 சொல்லிட்டேன். 5 கவுண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 29. கோஆர்டினேஷன் மிஸ் ஆகுதுல. 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 49, 50. ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டு இதை நோட் பண்ணிக்கிறேன். ஃபிகர் 8ல் ஒரு 100 reps. இப்போ 400 ஆச்சு. 500 reps போட்டு ஃபுல்ஸாக முடிச்சிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னென்னா இதே தான். இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது தான். இதில் வந்து ஹோல்ட் பண்ணோம். ஸோ 15 டைம்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 15 டைம்ஸ் நான் கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணோம். ஏதோ ஒரு டைம் மிஸ் பண்ணால் கூட அந்த 15 டைம்ஸ் இல்லை, திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ரிப்பீட் பண்ணணும். அதான் வந்து இப்போ என்னோட ட்ரைனிங். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓகே இது ஒன்று முடிச்சாச்சு. இப்போ இந்த வெயிட் 1, 2, 3,
4 மிஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 4 5 7 8 9 10 11 12 12 மிஸ் பண்ணிட்டேன் பால் தான் பிரச்சனை 1 2 3 4 5 6 7 8 again மிஸ் பண்ணிட்டேன் ஓகே திரும்ப ஃபஸ்ட் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 5 more correct that's 4 3 2 and the final one that's okay இப்போ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி 10 கவுண்ட்ஸ் ஆஃப் இப்படி வந்துட்டு ரொட்டேட் பண்ணி பிடிக்கணும் 10 கவுண்ட்ஸ் கண்டினியூஸாக கரெக்டாக பிடிச்சிட்டோம்னா ரிப்பீட் பண்ண தேவையில்லை இல்லைன்னா ரிப்பீட் பண்ணும் கரெக்டாக பண்ணுற வேண்டும் 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டாக பண்ணிட்டோம் இப்போ லெஃப்ட் ஹேண்ட்லேயே கரெக்டாக பண்ணோம் இல்லைன்னா ரிப்பீட் பண்ணியிருக்கோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டாக பண்ணோம் இப்போ நெக்ஸ்ட்டு இன்வெர்ட்டில் சுற்றி எப்படி வரணும் ஓகேவா ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ 3 காம்பினேஷனையும் ஒன்றா போட போகிறோம் 1 அண்ட் இது சுற்றி 2 3 வந்துட்டு 3 வரக்கூடாது இங்கே வரும் இப்படி சுற்றி இங்கே வருது இல்லையா கரெக்ட் இந்த இடத்துல வந்துட்டு 4 and 5 ஸ்பின் அடிச்சுட்டு அப்படியே மேலே வந்துடும் ஓகே இப்போ இதை வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம் ஃபார் 10 டைம்ஸ் இதில் வந்து தப்பாக பண்ணாலும் 10 கவுண்ட்ஸ் தான் ஏன்னா இதில் கன்ஃபார்ம் தப்பு வரும் அது ஸ்பின்னிங்கில் தப்பு வரும் அந்த கவுண்ட்டை மட்டும் ரிப்பீட் பண்ணால் போதும் ஸோ லெட்ஸ் கோ ஃபார் 10 கவுண்ட்ஸ் 1 ஓகே மிஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கிறதையும் மறந்துட்டேன் திரும்பி ஃபஸ்ட் வந்து 1 1 2 3 4 5 ஓகே மிஸ் பண்ணிட்டேன் 1 2 3 4 5 again மிஸ் பண்ணிட்டேன் திரும்பி ஃபஸ்ட் வந்து 1 தப்பாக பண்ணிட்டேன் ஒரு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் 4 வந்துட்டு 5 ஓகே ஃபைன் ஸ்டார்ட் பண்ணலாம் 1 2 5 அந்த மாதிரி பிடிச்சிட்டேன் இப்போ திரும்பி செகண்ட் 1 1 2 3 4 5 ஓகே பிடிச்சிட்டேன் தேர்ட் 1 2 3 4 5 அந்த மாதிரி பிடிச்சிட்டேன் 4 கவுண்ட் முடிச்சு 6 more பிடிச்சிட்டேன் 5 கவுண்ட் முடிச்சு 5 more மிஸ் பண்ணிட்டேன் ஸ்டார்டிங் 3 4 5 6 counts okay 3 4 5 okay 7 counts
8 கவுண்ட்ஸ் முடிஞ்சு மிஸ் பண்ணிட்டேன். பாய்ச்சல் வாங்கிச்சு. ஸ்டார்ட். ஒழுங்காக ஸ்பின் ஆகலை. ஸோ 8 கவுண்ட். ஓகே, திரும்பி 8 கவுண்ட் ரிப்பீட். Four, 5 this time. Okay, 8 count completed. For 9th count. 1, 2, 3, 4, 5 this time. 9th count over last count. 1, 2, 1, 2, 5 and catched. அவ்வளோ 10 கவுண்ட்ஸ் இருந்துச்சு. ரைட் ஹேண்டுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் எப்படி வர போகுதுன்னு தெரியல. ட்ரை பண்ணிடலாம். Okay, first one success முடிச்சிருச்சு. 4, 5. Okay, second count முடிச்சிருச்சு. 2, 3, 4, 5. ஸ்பின்னிங்ல சொதப்பிடுச்சு. இந்த கவுண்ட் ரிப்பீட் பண்ணிடணும். கடைசியில் லைட்டாக பேலன்ஸ் தான் வச்சு தேர்ட் கவுண்ட் ரிப்பீட். ஓகே, ஃபோர்த் கவுண்ட் இப்போ ஸ்டார்டிங். 3 கவுண்ட் முடிஞ்சு. ஃபோர்த் கவுண்ட் ஸ்டார்டிங். 2, 3, 4, 5. ஓகே, ஃபோர்த் கவுண்ட் ஓவர். 1, 2, 3, 4, 5. ஓகே, ஃபிஃப்த் கவுண்ட் ஓவர். 5 more. 2, 1, 5. Sixth count over. 3, 4, 5. Seventh count over. லெஃப்ட் ஹேண்டில் கோஆர்டினேஷன் நல்லா இருக்கு. ரைட் ஹேண்டில் இருக்கும். மிஸ் பண்ணிட்டேன். 1, 2, 3, 4, 5. Okay, 8th count over. 2 more. 2, 3, 4. Okay, last count. 1, 2, 1, 2, 3, 4, 5. அவ்வளோ. லெஃப்ட் ஹேண்டில் நிறைய ரீடேக்கான பயத்தில் ரைட் ஹேண்டில் ரீடேக். ரைட் ஹேண்டில் வந்து நிறைய ரீடேக் வாங்க காரணத்தினால லெஃப்ட் ஹேண்ட் அதிகமாக வாங்கக்கூடாதுங்கிறனால கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நிமிஷத்துக்கும் எவ்வளோ முடியுது, எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கலாம். ஓகே, 31 மினிட்ஸ் பண்ணியிருக்கோம். 300 கேலரிஸும் போன் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்வெட்டும் ஆயிருக்கு அண்ட் கை ஃபுல்லாமே வலி இருக்குது. ஸோ 325 கேலரிஸுங்கிறது ஓகே. நான் முதல்ல வந்து இதே லோவர் ஃபேஸில் பண்ணும்போது இவ்வளோ கேலரிஸ் வந்து நான் ட்ராக்கிங் எழுத மாட்டேன். ஏன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகாது. இந்த மாதிரி கையில் இவ்வளோ பெயின் இருக்காது. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரொட்டேஷன்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ வந்து இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ராக்கிங்கே போட்டேன். இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து சிறப்பான தரமான சம்பவம்லாம் இருக்குது. ஐசோமெட்ரிக் இருக்குது. இது இல்லாமல் வந்து நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ட்ராக்கிங் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட் ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் போஸில் ஹோல்டு. ஹார்ஸ் போஸ் வந்து இதுதான். ஸோ நிறைய ஃபைட்டிங்க்கு யூஸ் பண்ணுறது இது வந்து என்னென்னா நம்ம உள்ளே நிற்கக்கூடாது. உள்ளே நின்னோன்னா நம்மளோட டோஸுக்கு வெளியே வந்து முட்டி போகும். ஸோ வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணிட்டு டோஸுக்கு வெளியே வந்து நம்மளோட முட்டி போகக்கூடாது. அது மாதிரி தான் ஹோல்ட் பண்ணும். ஸோ நிறைய பேர் வந்து இப்படி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து நிறைய கொஷின்ஸ் வச்சுருப்பாங்க. இதுக்கான டைமிங்கும் எவ்வளோன்னு பார்க்கணும். இதுக்கு வந்து நான் 10 செகண்ட் 20 செகண்ட் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ண போகிறதில்ல. எவ்வளோ நேரம் நிற்க முடியுதுன்னு பார்த்துட்டு அவ்வளோ நேரம் நிற்க போகிறேன். ஸோ ஸ்டாப் வாட்ச் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். அதை வந்து அந்த டைமிங் வந்து நோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ஸ் தான் மெயின். ஷோல்டர்ஸும் இதுவும் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்படியே வந்து நீங்கள் இந்த ஷாவ்லின் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பக்கெட்டை தூக்கிட்டு இந்த மாதிரி நிற்பாங்க இல்லையா? ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்லேருந்து தண்ணி குறைஞ்சிருந்துச்சுன்னா அப்படின்னா அவங்க வந்து ஒழுங்காக நிற்கல, ஏதாச்சும் கிராஸ் பொசிஷன் நிற்கிறாங்கன்னு இருக்கும். இதில் வந்து முதுகும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஷோல்டரும் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து இதாகும்.
அப்படியே தகன்னு எரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இது வந்து உங்களோட லெக்கை வந்து பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் பண்ணும். இது வந்து மசிலுக்காக கிடையாது, உள்ளே இருக்க அந்த ஃபைபர்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ். அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 minute 10 seconds வந்து நின்றுருக்கேன், பெரிய விஷயம் தான். ஸோ இந்த டைமிங் போக போக இன்க்ரீஸ் ஆகும். இதில் முடிஞ்சால் இன்னொரு செட்டும் அப்புறமா பண்ணலாம். ஸோ இது வந்து 60 seconds ஹோல்டு. நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் லெக் வால் செட்டு. அதுவும் வந்து ஒரு கொடூரமான ஒர்க் அவுட்டு. அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். நான் ஹோல்டிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ ஜஸ்ட் லைட்டாக ஒரு 30 seconds மாதிரி சும்மா இந்த மாதிரி லெக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஒர்க் அவுட் போகும். இதுவே வந்து ஒரு லெக் ஒர்க் அவுட் போட்ட மாதிரி இருக்கு எனக்கு. ஃபுல் டைஸ்மே தகன்னு எரியுது இப்போவே. நான் ஒரு லெக் எக்ஸ்டென்ஷன் போட்டு அந்த ஃபீல் இருக்கு இப்போ எனக்கு. இந்த வால் ஷீட்டில் என்னன்னா 2 கால்லையும் பண்ணணும், அது சிங்கிள் லெக்குங்கிறதுனால. இது வந்து சேர் பொசிஷன் தான். நான் வந்து நிறைய ஷாவ்லின் மார்க்ஸ் வந்து இந்த மாதிரி வாலில் லீன் பண்ணாமல் நான் இப்போ பண்ணுற பொசியை வந்து அப்படியே ஏர்லேயே பண்ணுவாங்க. அப்படி வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து இதே பொசிஷனை இது பண்ணுவோம், சேர் பொசிஷன். ஓகேவா, சேர் பொசிஷனில் போயிட்டு வால் கூட நல்லா மர்ஜ் ஆகிக்கலாம். ஹேண்ட் வந்துட்டு ஒரு 1/4 லிட்டர் மேலே வச்சுருங்க, அவ்வளோதான். இப்போ இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணோம். டைமை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 seconds எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் டைமில். அதுக்கு மேலே இருக்கு கேஸ். எனக்கு 30 seconds தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி டைமிங் ஓடும்போது டைமிங்கை பார்க்காதீங்க. ஏன்னா டைமிங் பார்த்துட்டோன்னா அந்த 30 seconds ஸ்டாப் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அதனால டைமிங்கை பார்க்காம வேற இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும். ஓகே, 40 seconds. 40 seconds ஹோல்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த காலையும் அதே மாதிரி 40 seconds ஹோல்ட் பண்ணோம். பார்த்துக்கலாம். இது ரொம்ப நாளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஐசோமெட்ரிக் டெக்னிக்ஸை. இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, டைமர் ரீசெட் பண்ணிட்டேன் அண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைமரை பார்க்கக்கூடாது. ஆக்சுவலி கால் ஒன்று கொஞ்சம் உள்ள வரணும். இதே கீழே போயிட்டே இருக்க மாதிரி ஃபீல் அது. 30 seconds இப்போ தான், 10 seconds. ஜஸ்ட் கஷ்டப்பட்டு ஹோல்ட் பண்ணிட்டா 2 காலும் ஈக்குவல் ஆயிரும். ஓகே, 3 more seconds. ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் போயிடுவோம். அதுக்கப்புறம் அந்த 2வது சைடை பற்றி யோசிக்கலாம். ஏன்னா நாளைக்கு லெக்ஸ் அண்ட் ஆப்ஸ் வேறு போடணும். இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு செட்டில் நிறுத்திக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 40 + 40 அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன். கிரேன் போஸ் இது ஓரளவுக்கு ஓகே. இது வந்து பேலன்சிங் ஒர்க் அவுட். இது ரெண்டு பார்த்தது ஸ்ட்ரென்தனிங். இது ஸ்ட்ரென்தனிங் ப்ளஸ் பேலன்சிங் ஒர்க் அவுட். கிரேன் போஸ்ங்கிறது லைட் ரிலாக்ஸேஷன். பேலன்சிங் ஒர்க் அவுட்ஸ் வந்து நிறைய வராது, அதுதான் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக. வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது இப்படி வரணும், ஓகேவா. அதாவது லெக்கு டச் ஆகாது. டச் கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன், கிரெயின் டச் பண்ணும். பட் நம்ம டச் பண்ணாமல் பண்ணலாம் ஃபஸ்ட் இன்னைக்கு. ஸோ இப்படி வந்துட்டு கிரெயின் மாதிரி நிற்கணும். ஸோ இதில் இந்த பொசிஷனில் வந்து பேலன்ஸ் பண்ணணும்.
37, 38, 39, 40, 41, 42. 42ல பிரேக் ஆயிடுச்சு. ஓகே 42 வச்சுக்கலாம். 40 செகண்ட்ஸ் இந்த ரஃபாக வச்சுக்கலாம். ஓகே திரும்பி பேலன்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லெக்கு 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. லைட்டாக ஷேக் ஆகுது. 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40. ஓகே இன்றைக்கி தான் ஆப்ஷன் ஷோ டெஸ்ட் பண்ணனால இங்கே வச்சா பயமாக வலிக்குது ஆப்ஸு, அதனாலே பேலன்ஸ் மிஸ் ஆகுது. ஓகே 40 + 40 உடம்பு செமையாக டயர்ட் ஆயிடுச்சு. 40 + 40. இப்போ சிங்கிள் லெக் பேலன்ஸ். ஓகே சிங்கிள் லெக் பேலன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே தான், ஆனால் வந்து லெக்கை வந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். அப்படி பண்ணி ட்ரை பண்ணலாம். அண்ட் கையை வந்து இங்கே வச்சுக்கலாம், இல்லை இங்கே வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் பேலன்ஸ் பண்ணிடணும் கரெக்டாக. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. கால் பயமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. 30லேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆங்கிள் எல்லாம் வலிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திரும்பி நெக்ஸ்ட் லெக் 1, 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஸோ இப்போ ஃபிங்கர் டிப் ஹோல்டு வந்து எப்படின்னா புஷ்அப்ஸ் பொசிஷனில் ஃபிங்கர் டிப்பில் ஹோல்ட் பண்ணும். ஃபெயிலியர் வரைக்கும் போகலாம். இதை வந்து டைமிங் வச்சுக்கலாம். ஆக்சுவலி இப்போ செஸ்ட் வந்து எனக்கு பயமாக வலிக்குது. நான் முந்தா நேற்று பண்ண செஸ்ட்டு, இப்போ வந்து எனக்கு பயமாக வலிக்கும். எப்பவுமே எனக்கு செகண்ட் டே தான் அதிகமாக வலிக்கும். எனக்கு வந்து அப்படி தான். எனக்கு வந்து இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் டே வந்து வலிக்காது, நெக்ஸ்ட் டேக்கு அடுத்த நாள் தான் எனக்கு வலிக்கும். இப்போ வந்து இது பண்ணலாம். ஓகே 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ப்ரெஷரை ஒன்று கொஞ்சம் குறைக்கலாம். ஃபுல் பொசிஷனில் இல்லாமல் நீலிங்கில் வந்து அதே மாதிரி ஃபிங்கர் வந்து திரும்பி ஹோல்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து 15 செகண்ட்ஸ் ஃபுல்லாக. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அதிலேயே ஆஃப் ப்ரெஷரில் திரும்பி எவ்வளோ நேரம் போட்டு போகலாம். ஓகே 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓகே 20 செகண்ட்ஸ். இப்போ வந்து இதையும் முடிச்சுப்போம். ஸோ 15 + 20 செகண்ட்ஸ் நோட் பண்ணிக்கலாம்.
ஐசோமெட்ரிக் வந்து எனக்கு போதும். ஏன்னா இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறனால அதிகமாக கொடுக்க வேணாம். ஏன்னா இது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஸோ இதோட இப்போ பண்ணும் போது எனக்கு சரியான பெயின் இருக்குது. நாளைக்கு காலைல தூங்கி எந்திரிக்கும் போது தான் எனக்கு இது எந்த அளவுக்கு பெயினை கொடுக்குங்கிறது அப்போ தான் எனக்கு தெரியும். அதனால் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 15 + 20 செகண்ட்ஸ் ஐசோமெட்ரிக் முடிஞ்சா. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் கிரிப்பர். இதுலேயே அப்படியே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லேயே ஹேண்ட் கிரிப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எவ்வளோ வெயிட்டில் இருக்குன்னா 15 kgs இருக்குது ரெண்டுமே. ஓகேவா, 15 kgs செட் பண்ணியிருக்கேன் எக்ஸாக்டாக. ஓகே, சேமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து க்ரஷிங் பவர். அதுக்கு வந்துட்டு ஃபுல் இதில் வந்துட்டு எவ்வளோ கவுண்ட் போடலாம், ஒரு 50 கவுண்ட் போடலாம். ஓகேவா, 1 2 3. இது வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது, ஸ்லோவாக தான் ரிலீஸ் பண்ணணும், ஸ்லோவாக தான் பண்ணணும். அப்போ தான் வந்து எஃபெக்ட் வரும். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40. 10 more. Okay, 41 42 43 44 45. 5 more. 46 47 48 49 and 50. ஓகே, இது அப்படியே ரிவர்ஸ் கிரிப்பில் திரும்பி வந்து 50 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. 20 more. 1 2 3 4 34 35 36 37 38 39 40. 10 more. இது வந்து உங்களோட ஃபார்ம்ஸையும் சேர்ந்து ட்ரெயின் பண்ணோம், அதுக்கு தான் இது பண்ணுறோம். Eight more. 7 6 5 4 3 2 and the 50th one. அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து கேர்ள் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ரெஸ்ட் எடுத்துப்போம். ஏன்னா
கையெல்லாம் அப்படியே ரெட் ஆயிடுச்சு. கேமராவில் கரெக்டாக தெரியுதான்னு தெரில, ஆனால் கை வந்து பக்கா ரெட் ஆயிடுச்சு. நுண்சக்கு பண்ணும்போதே இதுலேயே கரெக்டாக இந்த இடத்தையே வந்து அடிச்சுட்டே இருந்துச்சு. அப்போவே ரெட் ஆயிடுச்சு. இது பண்ணும்போது ஒன்றும் ரெட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கேர்ள் பண்ண போகிறோம். 50 கவுண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். கேர்ள் வந்து இப்படியும் வரணும், இப்படி வரணும், 2 டைரக்ஷன்லையும் பண்ணணும். அதை பண்ணிடுவோம். ஹோல்டு பண்ணி பிடிக்கிறதுக்கு இந்த பொசிஷன் வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஓகே, 1 2 3 4 5 6 5 ஸ்லிப் ஆகுது. 7 8 9 10 40 மோர் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 18 முடிச்சு. இப்போ ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். 20 21 22 23 24 25 25 50% over 50%. 1 2 3 4 5 30 over 1 2 3 4 5 35 1 2 3 4 5 40 over 10 more தான். 10 கண்டினியூ செட்டப் பண்ணி ட்ரை பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, நெக்ஸ்ட்டு கடைசியாக டீவியேஷன் வந்து இப்படி அனுப்பி. ஓகே, சரியான பெயின் போகிறோம். ஸோ அந்த இடம்லாம் சரியான பெயின். இந்த இடம் கரெக்டாக கல் மாதிரி ஆயிடுச்சு போகிறோம். இப்போது நான் இது ஃபோராம்ஸ் ஒர்க் அவுட் ஜிம்மில் பண்ணும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஃபைனல் 50 reps. இது முடித்தா ஹேண்ட் கிரிப்பர் முடிஞ்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பான சம்பவம் இருக்குது, அதையும் முடிச்சிட்டேன்னா வேறு முடிஞ்சு ஸ்டெப் ட்ரைனிங். இன்றைக்கி இதுக்கு பாக்ஸிங்கே எவ்வளோ பரவாயில்லன்னு தோணும். 2 3 4 பெயின் தெரியுது. ஓகே, 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. என்னால் ஃபுல்லாக அமுத்தவே முடியல, கை எவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு. 20 கிட்டத்தட்ட பாதி தூக்கத்துக்கே போயிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. 20 30 and 30 30 30. 1 2 4 6 7 8 9 10 40. கடைசி 10 more. 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறதுனால கவுண்ட்ஸ் அதிகப்படுத்திட்டேன். நெக்ஸ்ட் வந்து வெயிட்டை வந்து அதிகப்படுத்திட்டு ரெப்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த சிறப்பான தரமான சம்பவத்துக்கு இறங்கிடுவோம். அதுக்கு தேவையான பொருள் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இதுதான் அந்த சிறப்பான தரமான பொருள். இதில் வந்துட்டு நம்ம இப்போது ஹேண்ட் கண்டிஷனிங் பண்ண போகிறோம். இது வந்து மொத்தம் 4 இது பண்ணுவோம். நம்ம வந்து பஞ்ச் வந்து பண்ண மாட்டோம். என்னன்னா ஹேண்ட் கண்டிஷனிங்க்கு இப்படி பண்ணுவோம், ஹேண்ட் பேக்கு அதே மாதிரி இதுலேயும் இப்படி அண்ட் இப்படி, அவ்வளோதான். டேரக்ட் பஞ்ச் பண்ண மாட்டோம். டேரக்ட் பஞ்ச் என்ன பண்ணலாம், ஆனால் இப்போ எனக்கு தேவையும் இல்லாது. பஞ்சிங் பேக்லேயே ரெகுலராக அது பண்ணுறதுனால தேவை. இந்த காமன் மூவ்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ டோட்டலாக 100 டைம்ஸுங்கும் போது 400 பீட்ஸ் வந்து பண்ணியிருப்போம். ஸோ 400 reps வந்து டோட்டலாக பண்ணியிருப்போம். ஈச் ஹேண்டுக்கு இந்த கையில் ஒரு 400, இந்த கையில் ஒரு 400 தான் இன்னைக்கோட இது முடிஞ்சு. 1 2 1 2 1 2 3 4 3 4. 5 கவுண்ட் முடிஞ்சு.
இதில் வந்து உங்களோட 50%ஓட பவர் மட்டும் கொடுத்தா போதும், மேக்ஸிமம் 80% வரைக்கும் கொடுக்கலாம். ஃபுல் பவர்லாம் கொடுத்துடக்கூடாது, கை டேமேஜ் ஆகும். அதனால் உங்களோட பவரை வந்து பார்த்து கொடுக்கணும் அது. ஸோ 5 கவுண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. ஒன் 3 4 6 கவுண்டிங் தான் இப்போ கஷ்டமாக இருக்குது, எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா 2 கவுண்டிங்கையும் சைமல்டேனியஸாக பண்ணுறது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. 1 2 3 4 1 2 3 4 இது தப்பு பண்ணிட்டேன், அது மட்டும் நல்லா தெரியுது. 7 கவுண்ட்ஸ். ஓகே, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோம், கவுண்டிங் ரெண்டையுமே பார்க்கணும். ஓகே, ஒன்று 3 கவுண்ட்ஸ் பண்ணால் 10 கவுண்ட்ஸ் வரும். 1 2 3 4 1 2 3 4. ஓகே, 1 2 3 4 ஆமாம். இப்போ வந்து 10 கவுண்ட்ஸ் ஆச்சு. 100 கவுண்ட்ஸ் சொன்னால் 50 ஆக்கிடலாம், ஆனால் இதுவே டைம் ஆகும். 50 ஆகினாலே போதும். டோட்டலாக 400 கவுண்ட்ஸ் வந்துடும். 1 2 இப்போ என்ன பண்ணலான்னா தனித்தனியாகவே போயிடுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு கவுண்டிங்கில். அதனால் வந்து தனித்தனியாக கண்டினியூஸ் ஷார்ட்ஸு 40 கவுண்ட்ஸ். ஓகே, 2 3 4 5 ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம். 1 ஓகே, 40 கவுண்ட்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு 1 இப்போ நெக்ஸ்ட்டு 1 10 more 40 ஆச்சு. இப்போ இந்த கையில் 50 முடிஞ்சு. இப்போ திரும்பி அப்படியே இந்த கைக்கு போயிடுவோம். இதை முடிச்சா இதோட இன்னைக்கோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் முடிஞ்சிடும். ஸோ இது முடிச்சுட்டா இன்னைக்கோட மாஸ்டர்க்கும் முடிஞ்சு, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் முடிஞ்சு. இதில் ஒரு 50 கவுண்ட்ஸ் மட்டும் பண்ணோம். இந்த கையில் வர புண்ணு வர இருக்குது, இது எப்படி வந்து ரியாக்ட் பண்ணணும் தெரியல, பார்க்கலாம். அப்படியே நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு அதோட புண்ணு எதுவுமே வலிக்கல. சமைக்கும் போதுலாம் வலிச்சிட்டு இருந்துச்சு, இது பண்ணும்போது எனக்கு வலிக்கவே இல்லை, எப்படின்னு தெரியல.
நெக்ஸ்ட்டு ஃபைனல் 50 reps. இதை முடிச்சா இதோட முடிஞ்சு. அவ்வளோதான், ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஃபைனலி வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 30 minutes மட்டும் வாக் போகலான்னு இருக்கேன். நான் 9000 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒரு 30 minutes கிட்ட போனோன்னா அது வந்து 12,000 ஸ்டெப்ஸ் ஆக்கிடலாம் இன்றைக்கி. அதுவே போதும். ஏன்னா நான் மத்தியானம் எதுவும் பெருசாக வாக் பண்ணல ஒரு டைமில். அது வாக் பண்ணியிருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப்ஸ் மட்டும் வந்திருக்கும். இதெல்லாம் வந்து பண்ணதுலேயே பயங்கர எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். நேற்று பாக்ஸிங்லாம் பண்ணதில் கூட அந்தளவுக்கு எக்ஸாஸ்ட் இல்லை. ஆனால் இதெல்லாம் பண்ணும்போது அது என்னென்னா எனக்கு கவுண்ட் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட 50 100ன்னு கவுண்ட் போனாலும் என்ன ஆயிடுச்சுன்னா, அது கவுண்ட் பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட நல்லா தூக்கம் வந்துச்சு. நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தாலும் தெரியும், பாதி நேரம் நான் கண்ணை மூடிட்டு இருந்திருப்பேன், இல்லைன்னா பாதி கண்ணை திறந்துட்டு இருந்திருப்பேன். ஸோ வந்து தூங்கிட்டே தான் ஒர்க் அவுட்டே பண்ணிட்டு ஃபுல்லாகவே. அது ஒரு மாதிரி எனக்கு கவுண்ட் பண்ணவே எனக்கு தூக்கம் வந்துடும். அதனால மோஸ்ட்லி வாக்கிங் பண்ணும்போது அப்படி தான். நான் இப்போ அதனால தான் வீட்டுக்குள்ளே நடக்கிறேன். வீட்டுக்குள்ளே பண்ணால் கிட்டத்தட்ட கண்ணையை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரே ஃப்ளோலேயே நடந்துகிட்டே இருப்பேன். ஸோ ஒரு மாதிரி எனக்கு ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும், ஆக்டிவிட்டி பண்ண மாதிரியும் இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரெச்சிங்கை முடிச்சிட்டேன்னா மோஸ்ட்லி இன்றைக்கி யோகா மேட்டில் அப்படியே தூங்கிடுவேன். அதோட இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நான் வந்து இப்போ ஸ்ட்ரெச்சிங் பண்ணல, காலைல போட்டாலே ஹெர்பல் டீ அதை திருப்பி கொதிக்க வச்சு திருப்பி வந்து இப்போது இது குடிச்சிட்டு அப்படியே 1 hour நடந்துட்டேன். இப்போ வந்துட்டு இதை முடிச்சுட்டு அவ்வளோதான், இந்த டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் இப்போ வந்து எவ்வளோ கேலரிஸ் பேலன்ஸ் இருக்குது அண்ட் வந்துட்டு ஓவரால் ட்ராக்கிங் டே எதுவுமே இப்போ எழுத போகிறது இல்லை. ஏன்னா ஒரு மாதிரி நல்லா தூக்கம் வருது. ஸோ அதோட அப்படியே போய் தூங்க போகிறேன். கைக்கும் இந்த ரிஸ்ட்டுக்கும் ஹேங்கிளுக்கும் மட்டும் மூவ் மட்டும் போட்டுருவேன். அப்போ தான் நாளைக்கு நான் லிஃப்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா ரெக்கவரி இருக்கும். நாளைக்கு காலையில் எந்திரிக்க முடிஞ்சால் எந்திரிச்சு ஜிம் போவேன். அப்படி இல்லைனா நாளைக்கு ரெக்கவரி விட்டுருவேன். ஸோ திஸ் யோ க்ளோஸ் சைனிங் ஆஃப்.